நான் சொல்ற இந்த ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பா எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்றாதீங்க. கோல்ட் மில்க் வந்து இன்சுலின் ஸ்பைக்ஸ் காஸ் பண்ணுங்க, as well as bloating காஸ் பண்ணும் உங்களுக்கு. ரா வெஜ்ஜீஸ் high in insoluble fibers, அது உங்களுக்கு bloating and gas formation காஸ் பண்ணும். கேக்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் வந்து அதிகமான சுகர் லெவல்ஸ் இருக்கிறதுனால இன்சுலின் லெவல் ஸ்பைக் பண்ணி ஆக்னே, இன்ஃப்ளமேஷன்லாம் காஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பனானாஸ் வந்து ரிச் இன் பொட்டாசியம், மெக்னீசியம்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் அது ராவா எடுத்துக்கிறது இல்ல எம்டி ஸ்டமக்ல எடுத்துக்கிறதுனா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும், as well as உங்களுக்கு ஸ்டமக் லைனிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். டொமேட்டோஸ் ரிச் இன் டானிக் ஆசிட்ல கண்டிப்பா கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் காஸ் பண்ணிடும். காஃபி நோ கெஃபைன் வந்து ஒரு கேஸ்ட்ரிக் லைனிங் இரிட்டன்ட்ங்க, சோ கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. சோடா வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க், கார்பனேஷன் வந்து ஸ்டமக் லைனிங்கை கண்டிப்பா இரிட்டேட் பண்ணும். யோகர்ட் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்ங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்மேஷன் இருக்கும், அது உங்களுக்கு ஒரு பொட்டன்ட் கேஸ்ட்ரிக் இரிட்டன்ட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மார்னிங் எந்திரிச்ச உடனே எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எம்டி ஸ்டமக்ல கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் செக்ஷன்ல போய் மார்னிங்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்றேன். டேக் கேர், பை.